மேனேஜர் நீங்களா? இது என்ன அக்கிரமம்? என்ன ஓடாத? நான் யார் தெரியுமா? மாயா. அட பாவி, என் பிள்ளை வேட்டைக்கு போன சமயத்துல மாற வேஷம் போட்டுக்கிட்டு வந்து கொள்ளையை அடிக்க இப்பேற்பட்ட அயோக்கியனான உன் கையில எங்க எஸ்டேட்டை ஒப்படைச்சது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது இப்போதான் புரியுது. சத்தம் போடாதே. அப்படியே யார் நீ? எத்தனுக்கு எத்த என் பேரு கார்மேகம். ஓடு முட்டையை கீழே. ஓடு முட்டையை கீழே உண்டு வரும் மேல. ஐயா, என் உயிரை காப்பாத்துங்க. ரொம்ப நன்றி. யாரு? என் பேர் கார்மேகம். குதிரையை பழக்கி வேடிக்கை காமிச்சு அதுல வர வருமானத்துல வாழ்க்கை நடத்துற ஒரு ஏழைங்க. உன்னை சுட்டுட்டு ஓடினானே, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அப்ப ஒரு திருட்டு பையன் என் குதிரையை கேட்டான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பின்னால துரத்திட்டு வந்து சுட்டுட்டான். என்ன சுட்டதும் இல்லாம குதிரையை சுட்டுட்டான். குதிரை செத்து போச்சு. இனிமே நான் எப்படி வாழ்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. கவலைப்படாத, எனக்கு பெரிய எஸ்டேட் இருக்கு. உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் செய்வேன். என்ன காரணம் அங்கே நிக்கிறேன்? ஐயா, இவரு எஸ்டேட் மேனேஜர். எங்க குடும்ப நன்மையில கண்ணும் கருத்துமா இருக்கிறார். மேனேஜர், இவர் பேர் கார்மேகம். நான் வேட்டைக்கு போயிட்டு வர வழியில திருடங்க சேர்ந்து காப்பாற்றேன். திருடை வந்தா? ஐயா, இவனை போய் மேனேஜர் வச்சிருக்கீங்களே, அதுக்குள்ள வேகமா குதிரையை தட்டிட்டு வந்துட்டியா? என்ன உளற? இவருக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. ஏன் மேனேஜர் சார், உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க? ஆமா சார், வெகு காலத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எந்த விஷயம்? என் தாயாருக்கு ஒரே சமயத்தில் 2 ஆண் குழந்தைகள் பிறந்து ராமு சோமுன்னு பேர் வச்சாங்க. வாலிப பருவம் வந்ததும் அங்க அமைப்பிலையும் முகஜாடையிலையும் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால ராமு யாரு சோமு யாருன்னு மத்தவங்க என்ன பெத்தவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அதுல ராமுதான் சார். அப்போ இன்னொருத்தர்?
அவன் தான் சோமு. ஊருக்கு அடங்காத ஓதாரியா போயிட்டான். அவனை நான் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. அப்போ கார்மேகம் சொன்னது அவனைத்தான் இருக்கலாம். ஏன் மேனேஜர் சார், எத்தனை நாளா ஏன் இந்த விஷயத்தை கிட்ட சொல்லல? நல்ல விஷயத்தை பத்தி பல தடவை சொல்லலாம், கெட்ட விஷயத்தை பத்தி ஒரு தடவை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் சார். அதனால குட். கார்மேகம் என்ன சொல்ற? ஐயா, மேனேஜர் சொல்றது உண்மையாத்தான் தோணுது. ஏன்னா அவன் அடிபட்ட ரப்பர் பந்து மாதிரி எப்பவும் துள்ளிக்கிட்டு இருப்பான். ஆனா இவர் மலை அடிவாரத்து நீரோட மாதிரி தெளிவா அமைதியா இருக்கிறாரு. இப்போவாவது உன் சந்தேகம் தீர்ந்தது. கார்மேகம், கவலைப்படாத. அவன் சகோதரனை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவனை சகோதரன் இன்னொரு சொல்லாதீங்க சார். அவன் ஒரு திருடன். அவனை பிடிச்ச போலீஸ்ல ஒப்படைச்சாத்தான் என் கௌரவத்தை நான் காப்பாத்திக்க முடியும். கரெக்ட். மேனேஜர், கார்மேகம் இங்கே இருக்கட்டும். அவனை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. எஸ். குட் நைட். என்னது நடுராத்திரியில வேட்டை முடிச்சிட்டு இப்பதான் வரீங்களா? ஊருக்கெல்லாம் விடிஞ்சாச்சு, உனக்கு மட்டும் நிடுறாதியா? போடா போய் குதிரை. ஹாய் ரம்மி, குட் மார்னிங். என்னடா அது, என்னைக்கு 10 மணிக்கு எந்திரிப்ப, இன்னைக்கு நான் விடிய காலையில எந்திரிச்சுக்கிட்டு குட் மார்னிங் வேற சொல்றேன். ஆமா ரம்மி, இனிமே தலைக்கோழி கூவும் போது எந்திரிச்சு தயாரா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படி? ஏன்னா அதிகாலையில் எந்திரிச்ச உடனே படிக்கிறதும் சொல்றதும் கேட்கறதும் தான் மனசுல சுலபமா பதியும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்கல்ல. அது மாதிரி உன் மனசுல சுலபமா பதியணும் அப்படிங்கிறதுக்காக அன்னாடும் காலங்காத்தால வந்து உங்ககிட்ட காதல் கதை பேசுவேன். நீ தயாரா இரு. இப்ப நான் குதிரை தேய்க்க போறேன். மாதிரி காத்தால வந்து காதல் கதை பேசி மனசுல பதிய வைக்கிறியா? நாளைக்கு காலையில வா, என் கைய விரல் அஞ்சையும் உன் கன்னத்துல பதிய வைக்கிறேன். விடிய காலையில எந்திரிக்கிறாரா, குட் மார்னிங்க, மூஞ்ச பாரு மூஞ்சிய. அந்த திருடன் மேனேஜர் கூட பிறந்த சகோதரனா? ஆமா, 2 பேரும் இரட்டை பிள்ளைகள். உனக்கு நல்லா தெரியுமா? சந்தேகமே இல்ல. கொஞ்சம் முன்னால சொன்ன பாருங்க, கார்மேகங்கிற ஒரு ஆளை பத்தி. அவன் கூட முதல்ல மேனேஜர் பார்த்ததும் திருடன் நினைச்சு பயந்துட்டான். அப்புறம் மேனேஜர் விவரமா சொன்ன பிறகுதான் அவனுக்கும் புரிஞ்சது, ஏன் எனக்கு கூட தெளிவாச்சு. என்னமோப்பா, நம்ம எஸ்டேட் சம்பந்தப்பட்ட முக்கியமான பத்திரங்களை எடுத்துட்டு போயிருக்கான். அதை வச்சு அவன் ஏதாவது செய்துட போறான். அதான் எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, பத்திரத்தையும் பணத்தையும் கைப்பற்றாம நான் விடவே மாட்டேன். பயப்படாதீங்க. என்ன கார்மேகத்துக்கிட்ட இருக்கிற பணத்தையும் பத்திரத்தையும் எப்படியாவது கைப்பற்றணும். செய்திடுவோம். அது மட்டுமல்ல, அந்த பாபுவின் தோலை உரிச்சு அவன் கழிங்க இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டுன்னு அவ்வளவுதானே. இது என்னென்ன பிரமாதம். வாங்கட அண்ணே, மற்றவங்களுக்கு இது சிறுத்த, நமக்கு நாய்க்குட்டி மாதிரி.
இந்தா. ஏடா கணக்கிற? கோபமா இல்ல குஷியா? ஏய், பொண்ணு அழகா இருக்கார்ல. உதவி செய்திருக்கேன் பாரு. நன்றிங்கிற வார்த்தையாவது கிடைக்கும்ல. ரொம்ப நன்றி. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. உன் தாவணி என் கையில இருக்கும் போது சர்வசாதாரணமா இருந்தது. இப்போ இவ்வளவு அழகா இருக்கு, எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறேன். என்ன துணிச்சல்? எதுக்கு? இல்ல, முதல்ல ஒரு பொண்ணை சந்திக்கும் போதே இந்தா வா போன்னு மரியாதை இல்லாம பேசுனீங்க. இப்போ என்னடான்னா நேரடியா வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. இந்த சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காதாமா. உன் தாவணி வர்ணிச்சது உனக்கு பிடிக்கல, இந்த தொப்பி வர்ணிச்சிட்டு போ. உங்க தோற்றம் முரட்டுத்தனமா இருக்கு, தோரணையும் கடுமையா இருக்கு, ஆனா வார்த்தைகள் மென்மையா இருக்கு. ஓ, இப்ப நீ என்ன வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டியா? அது சரி, என்னது அராபிக்கத மந்திர ஜமுக்கால மாதிரி காத்துல தாவணி பறக்க விடுறீங்க? காத்து அதிகமா வீசினதுனால என்னோட கட்டுப்பாட்டையும் மீறி பறந்துடுச்சு. 12 முழத்துல சேலை கட்டிக்கிட்டா உன் கட்டுப்பாட்டுல இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கு, இந்த பாபு வார்த்தையை கேட்ட முதல் ஆள் நீதான். ஓ, உங்க பேர் பாபுவா? என்ன கூபுவா இருக்குன்னு நினைச்சிய? இந்த லதா ஒண்ணும் அவ்வளவு மண்டு இல்ல. லதா ரொம்ப நல்ல பேரா இருக்கு. ஆஹா, என்ன ஆச்சரியம். என் பேர் நல்லா இருக்குன்னு சொன்ன முதல் ஆசாமி நீங்கதான். ஆமா, என்ன இப்படி காட்டுல இந்த பக்கம்? பக்கத்துலதான் எங்க எஸ்டேட் இருக்கு. அங்க நானும் எங்க அப்பாவும் இருக்கிறோம். சும்மா பொழுதுபோக்குக்காக அப்படி வருவேன். அப்போ நான் வரேன். வாழ்க தாவணி. என்ன தாவணி வாழ்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். கேலியா? ஜாலி. அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.
மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அவன் ஒரு பெரிய கொள்ளக்காரன். பாருங்க, எனக்கு கொஞ்சம் வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறீங்களா? முடியாது. இப்ப நான் உடனடியா என் வீட்டுக்கு போய் சேரணும். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கொள்ளைக்காரன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். என்னங்க சார்? ஒண்ணும் இல்ல, நீங்க இங்க இருக்கீங்களான்னு பார்த்தேன். எவ்வளவு நேரமா இங்க இருக்கு? இல்ல, நீங்க இங்க கொண்டு வந்து விட்டதுல இருந்து நான் இங்கதான் இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மேனேஜர் வெளியே போயினாரா? இல்ல, வெளியில போனதா எனக்கு தெரியல. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. என்கிட்ட நீங்க சொல்லக்கூடாதா? நானே சொல்றேன் சார். எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எப்போ எம்மாதிரி தோற்றம் ஒரு திருடனை பார்த்து நீங்களும் உங்க தாயாரும் நான் தான் அவங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களோ அப்பவே இந்த இடத்தை விட்டு நான் போயிருக்கேன். தவறிட்டேன். இவ்வளவு நாளா எனக்கு ஆதரவு அளிச்சதுக்காக ரொம்ப நன்றி. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் சார். இந்த கார்மேகத்தை மாத்திரம் நம்பாதீங்க. ஏன்? இவன் ஒரு திருடன். உன் மேல சந்தேகப்பட்டதுக்காக என்ன காட்டி கொடுக்க பாக்குறியா நீ? இவன் நேத்து ராத்திரி எங்க போனான்னு கேளுங்க. எனக்கு தூக்கம் வரல, அதனால காத்தால வெளியில போனேன். இது தப்பா? இது தப்புனா இப்ப நான் விட்டு வெளியில போறேன். யாரும் இங்க இருந்து போக வேண்டாம். யார் மேலும் எனக்கு சந்தேகம் இல்லை. உண்மையான திருடனை யாருங்கிறத நானே கண்டுபிடிச்சிடுறேன். மேனேஜர், எக்ஸஸ். கண்ட மிருகங்கள் வாழற அந்த மசல கொடி காட்டுல யாரோ ஒரு திருடன் வந்துட்டு போறான்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவன் மட்டும் என் கண்ணில் கிடைச்சான், ரைஃபிளை எடுத்து அவன் நெஞ்ச பஞ்சா தொலைச்சு போடுவேன். அது அப்புறம் செஞ்சுக்கிறேன். அது இருக்கட்டும், உன்னை காப்பாத்தினான்னு சொன்ன பாபு அவன் எப்படி இருப்பான்? அவராப்பா முள்ளங்க மாதிரி வெள்ள வெள்ளேன்னு இருக்கிற ஒரு குதிரையில வருவாரப்பா. அப்புறம் நம்ம ஊட்டி பிளவர் ஷோல வச்சிருப்பாங்களே கேரட், அப்படி இருப்பாரு.
பீட்ரூட் இருக்குல்ல அந்த கலர்ல கௌபாய் டைப்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரப்பா. அப்புறம் முட்டைகோஸ் இல்ல முட்டைகோஸ். அடப்பாமா விசிட்டபிள் பர்சனாலிட்டியா வர்ணிச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? அவர் பெரிய எஸ்டேட் ஓனர். யுவர் ஆனர். எஸ் ப்ரோசீட். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பொண்ணே உன்னே நான் பெற்றிருக்கிறேன். உன்னை ஒருத்தன் காப்பாத்தினான்னு சொன்னேன். அவனை கொண்டாந்து என் முன்னால நிறுத்தி அவனை அறிமுகப்படுத்த விட்டுடுறத மறந்துட்ட குற்றத்துக்காக ஒரு கப் டீய கண்ணை மூடிக்கிட்டு கட்ட 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 கட்டன்னு குடிக்கணும். கண்ணை மூடிக்கொண்டு கட 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 கடன்னு சாப்பிடணும். கட 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 கட. சார் நீங்களா? மன்னிச்சிடுங்க சார், நான் கார்மேகம் நினைச்சிட்டேன். வீட்டுல படுத்திருந்த கார்மேகம் திருட்டுத்தனமா பதுங்கி பதுங்கி வந்தான். அவனை பின்தொடர்ந்து தான் நான் வந்தேன். இப்போ எங்க போனான்னு தெரியல. நான் அவனை தொடர்ந்து தான் வந்தேன். மேனேஜர் நீங்க இந்த பக்கம் போங்க, நான் இப்படி போறேன். சரிங்க. பயப்படாத கார்மேகம், பாக்கி மண்ணையும் தோண்டி நீ புதைச்சி வச்சதை எடுத்து கொடுத்துட்டு போயிடு. ஏய், என்ன இன்னும் புதையல் கிடைக்கலையா? ரொம்ப ஆழத்துல புதைச்சு வச்சுட்டு போல் இருக்கு. சும்மா தோண்டி எடு. பாபு, உன்னை சுட்டு கொன்னு இருப்பேன். நீ சோறு போட்டுட்ட. மரியாதைய பெல்ட்டை கட்டி கொடு. சோறு போட்டதுக்கு கூலியா? என்கிட்ட விளையாடாத. சீக்கிரம் பெல்ட்டை கட்டி கொடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடு. கடைசியா சொல்றேன், மரியாதையா கழட்டி கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடு.
எடு. ஓஹோ, எங்க வீட்டுல இருந்து திருடு போன பத்திரமும் பணம். நீதான் திருடினியா? இல்ல, அன்னைக்கு ஒருத்தனை துரத்திட்டு வந்தானே திருட, அவங்கிட்ட இருந்து நான் அதை கைப்பற்றினேன். அதனாலதான் அவன் சுட்டுட்டான். ஏய், எழுந்து. என்னையா கண்ணாடிக்கு பல்லு தேய்க்கிற? கண்ணாடி கண்ணாடி தூக்க கலக்கம். இன்னும் தெளியில போல இருக்கு. ராத்திரி போல நான் எங்க தூங்குனேன்? ஏன் சீட்டாட்டம் பலமோ? ஆமா, ஆடுமா? திருட வருவான தூக்கம் முடிச்சிருக்கேன். சர்த்தா திருடன் வருவான்னு தூக்க முடிச்சுக்கிட்டு இருந்தியா? பேசாதே. அன்னைக்கு திருடன் வீட்டுல புகுந்து அம்மாவை கட்டி போட்டு கையில கிடக்கலாம் சுருட்டிட்டு போயிருக்கானே, இவ்வளவு நடந்திருக்கு இந்த வீட்டுல. உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ பேசாதையா. நானாவது சமயக்கட்டுல படுத்திருந்தேன், நீ வாசக்கதவுக்கு பக்கத்துல தானே படுத்திருந்த. நீ போய் திருடனை பிடிக்கிறது தானே. யாராவது எழுப்புறீங்களா? ஓஹோ, அதுக்கு என்னமோ தெரியல, ரொம்ப அசதின்னு நினைக்கிறேன் எனக்கு. உனக்குமா? ஆனா ஒரே ஒரு வழி இருக்குது நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு. விடிய விடிய சீட்டாடணும்னு சொல்றேன். அடிச்சியா? அதாவது இல்ல, இப்படி வா. சீட்டாடும் போது சும்மா ஆடக்கூடாது. பின்ன எருமத்தயிர சோத்துல போட்டு நல்ல ஒரு புடி புடிச்சு வாய் நிறைய வெத்தலவாக்க போட்டு குதப்பி ஒரு தரம் துப்பி பிளேட்ல சைடுல சீடை முறுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காது இது எப்படி ஆரம்பமாச்சு, எப்படி வளர்ந்துச்சு, தச்சமையும் அதனுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் ஈடுபட்டவன் யார் யாரு, அவன்லாம் உருப்பிட்டானா இல்ல ஒரேடியா போயிட்டானுங்களா, இவனுடைய சரித்திரம் என்ன, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா தூக்கம் தான் வருமா இல்ல பொழுது விடியறதா தெரியுமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப அது கண்ணாடியில பிரஷ் வச்சு தேய்க்கிற, அப்ப என்ன செய்ய தெரியுமா? குதிரைக்கே பல்லு தேப்பேன். இந்த பாரு, இனிமே காதலுக்கு இதெல்லாம் ஏதாவது பேசினேன் கண்ணு ரெண்டை பிடுங்கி எடுத்துடுவேன். அப்புறம் நான் எப்படி ஷீட் ஆடுவேன்? யாரும் இல்லையா அந்த வீட்டுல? டிபன் 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 அம்மா 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 அம்மா, இங்க வாங்க வாங்க. என்னப்பா? இங்க வாங்க, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். திருடனை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா. யார் திருடன் தெரியுமா? மேனேஜர் தானே? அதுதான் இல்ல, காமேகம் தான் திருடன். மேனேஜர் மாதிரி எங்க இல்ல திருடிக்கிட்டு போனா? அந்த திருடனை இருந்து காமேகம் பறிச்சுக்கிட்டான். அவனை பிடிச்சு போலீஸ்ல நான் ஒப்படைச்சிட்டேன். விசாரணை முடிஞ்சுக்கோம், அந்த பொருள் எல்லாம் நம்ம கையிட்டு சேர்ந்தோம். அம்மா, உன் மகன் எப்படி? நல்ல மகன். தேங்க்யூ.
பார்த்தாக்கா பயந்து ஓடியார வந்து என்ன உளற? யாருக்கும் பயப்படாம சொல்லு. சிங்கம் சிங்கம் எங்க? அது அங்க இருக்கு. ஐயோ, பயமா இருக்கு. ஐயோ ஐயோ, அங்க இருக்கு. போகாதீங்க. சும்மா பயப்பட. ஐயோ முள்ளு குத்தி இருக்கு. சிங்கத்தோட பேசுறாரு. அடேப்பா, பயங்கரமான ஆளா இருக்காரே. என்ன ஏன் இப்படி பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவரு பழகிற வரைக்கும் தான் பயமா இருக்கும், அப்புறம் பயம் தெரியாது. ஆமா, எனக்கு கூட உங்களை முதல்ல பார்க்கும்போது பயமா தான் இருந்தது. இப்போ ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக ஆண்டவன் உங்களை அனுப்பினாரு போல இருக்கு. என் இதயத்தை கவர்ந்த உன்னை இல்லற ஜோதி ஆக்கிட்டேன். எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க நான் தைரியமாவும் தயாராகவும் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னால உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் முள்ளோட இருக்கிற ரோஜா இல்ல, காதல் கல்லோட இருக்கிற மனோரஞ்சன். மனோரஞ்சன் எங்க பார்க்கலாம்? வெற்றி வாழ்க, இந்த நாள் வாழ்க, நம்மை சேர்த்து வைத்த சிங்கம் வாழ்க. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. பெண் பார்த்து கொண்ட போது தலைமண் பார்க்க நின்ற மாது, தென் பாங்கு சேலை குலுங்க என்னை சேர்ந்தாள கண்கள் மயங்க. பெண் பார்த்து கொண்ட போது தலைமண் பார்க்க நின்ற மாது, தென் பாங்கு சேலை குலுங்க என்னை சேர்ந்தாள கண்கள் மயங்க. கருங்கூந்தல் மலர்கள் உதிர இரு கண் கொண்ட மையும் கரைய, கருங்கூந்தல் மலர்கள் உதிர இரு கண் கொண்ட மையும் கரைய, உறவாட வந்த மனமே இது உன்
மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. கேட்டாலும் காதல் கிடைக்கும், மனம் கேளாமல் அள்ளி கொடுக்கும், கொத்தோடு மேனி கலங்கும், அது குளிர்காலம் போல விளங்கும். கேட்டாலும் காதல் கிடைக்கும், மனம் கேளாமல் அள்ளி கொடுக்கும், கொத்தோடு மேனி கலங்கும், அது குளிர்காலம் போல விளங்கும். முத்தான கன்னி நகையும் இன்னும் முதிராத காதல் கனியும், முத்தான கன்னி நகையும் இன்னும் முதிராத காதல் கனியும், அத்தான் என்று அழைக்கும் அழகும் நான் அறியாத இன்பம் இன்பம். மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. என்ன மேனேஜர், என்ன? காடு பூராவும் தேடி பார்த்துட்டேன், கார்மேகத்தை காணும். அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். எல்லா பொருளும் கிடைச்சு போச்சு. ஓஹோ, வெரி குட். அப்போ வாங்க போவோம். சரி, நீங்க போங்க, நான் அப்புறம் பின்னால வரேன். தேங்க்யூ. ஏங்க இவரா உங்க மேனேஜர்? ஆமா. இவர் அந்த திருட மாதிரியே இருக்காரே. அவன் வேற, இவரு என் மேனேஜர். ரெண்டு பேர் முகமும் ஒரே மாதிரி இருக்கே. ஓஹோ, அதனால தான் பயந்துட்டியா? ஆமா, எதையும் போக வேண்டாம் சொன்ன. பின்ன என்ன, ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் திருட. எப்பப்பா எனக்கு பயமா இருக்கு, இந்த காட்டுல தனியா எப்படி போறது? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போங்க. இதுதான் எங்க வீடு. ரொம்ப நன்றி. இனி நீங்க நடை கட்டுங்க. இது ஓன் வீடா? இது எங்க மாமனார் வீடு. மாமனார் வீட்டுக்கு மரகுண்ட வந்திருக்கீங்களாக்கும். போயிட்டு வாங்க. எதுக்கு போறது? வந்தது வந்துட்டேன். உங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போறேன். ஐயா சாமி, சமயம் பார்த்து நானே கேட்டுக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. உண்டா இல்லையாங்கிறத நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுல என்ன தவறு? நான் கேட்டு சொல்றேனே, போங்க. முடியாது. போங்கண்ணா. முடியாதுன்னா போங்களே. முடியாது. சரி உண்டு. என்ன அவசரம் உனக்கு இப்ப? ஏன் பயப்படுற? யாரு இருந்தாலும் அப்பா நான் ஹண்டர். ஹண்டரா? ஹண்டர். ஓஹோ, வேட்டக்காரனா? லைசன்ஸா வித்தவுட் லைசன்ஸா? கன் லைசன்ஸுக்கு 10 வயசாச்சு தெரியுமா? நல்லா பேசுறிய. வாழ மரத்துல ஊசி வைக்க பச்சை மரத்துல ஆணி வச்சு அடிச்ச மாதிரி உன் பேச்ச நான் ரொம்ப லைக் பண்றேன். பேர் என்ன? பாபு. பாபு. அப்பா, அன்னைக்கு ஒன்னா திருடங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லல? அவரா இவரு? அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு சிங்கத்தை கிட்ட இருந்து கூட காப்பாத்திருக்காரு. காப்பாற்றுவார், யானை கிட்ட இருந்து கூட காப்பாற்றுவார். என் தம்பி, உனக்கு அப்பா அம்மா சொத்து வீடு வாசல் கேஷ் இருக்கா? என்னப்பா நீங்க, நம்ம அந்த சிங்காரா எஸ்டேட் இருக்குல்ல, அந்த எஸ்டேட் சொந்தக்காரருடைய மகன். நம்ம இறந்து போன முத்துவேல் மாதிரா? என்ன தம்பி நிக்கிற, நீ நிக்கிறிய? அம்மா உள்ள போய் ஓவல் அது இது ஏதாவது கொண்டா. உட்காரு தம்பி, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அம்மா தவிக்குவா? ரொம்ப நல்லா இருக்காங்க. எஸ்டேட்ல ஒண்ணு பூச்சி சரி. அதெல்லாம் மேனேஜர் பார்த்து பாருல. கொடுங்க.
தம்பிக்கு கல்யாணம் ஆச்சா? இன்னும் இல்லப்பா. உண்மையாதான் நீங்க சொல்லுங்க. அதாவது அதை பத்தி தான் நானே பேசலாம்னு வந்தேன். நீங்களே வந்தீங்களா? பொண்ணு வாங்க மாப்பிள்ளையே வருதாருன்னா உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப ஏற்பட்ட தைரியமான ஆள் தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். ஏன்னா நான் கொஞ்சம் மிலிட்டரியில இருந்தவன். இந்த ரப் அண்ட் ரைட்டா நடக்கிறவங்கள தான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. மீதி எல்லாம் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். லதா, விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அப்பா ஒரு பொது மாதிரியாவே இருக்காரு. எல்லா அப்பாக்களும் இப்படி இருந்துட்டான். அப்புறம் பத்திரிகைக்கு பரபரப்பான நியூஸ் எப்படி கிடைக்கும்? அது இருக்கட்டும், உங்க அம்மாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன சந்திக்கிறீங்களா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? ஒண்ணும் சொல்லல மாப்பிள்ள. ஒண்ணும் மேனேஜர், நீங்க சொல்றது உண்மைதானே? ஆமாம், என் கண்ணாலேயே பார்த்தேன். அந்த பொண்ணு யாரா இருக்கலாம்? யார் யாரும் இல்லம்மா, நம்ம மசனக்குடி எஸ்டேட் சொந்தக்காரர் கேப்டன் சுந்தரல்ல, அவருடைய பொண்ணுதாம்மா. சார் மேனேஜர், இந்த விஷயத்தை நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்பா, நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். நான் என்கிட்ட மறைச்சா உன்னுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் நடப்பேனா? அதுவும் கல்யாண விஷயத்துல. சொல்லுங்க மேனேஜர். அம்மா பாபு, அம்மா மேனேஜர், தேங்க் யூ வெரி மச். அம்மா, ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே போய் பொண்ணுடைய அப்பா கிட்ட கல்யாண விஷயமா பேசி முடிவு செய்து வந்திருக்கேன். அதுவும் சரிதான். நினைச்சேன். என்ன நினைச்சியா? எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. என்ன பண்றது? ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை. அக்கறையில இருக்கிற பலாக்காயை விட இக்கரையில இருக்க கிடாக்காய போதும் தான் அவனை நினைச்சிட்டு இருக்கேன். விமர்சனமே சரியில்லையே. வாய்க்கிறதுக்கு இவ்வளவு பாதமிய. சரி சரி, சட்னி கரைச்சது போதும். இது என் கையில கொடுத்துருக்கிறேன். ரம்மி, நான் இங்க எதுக்காக தெரியுமா வந்திருக்கிறேன்? சொன்னா தானே தெரியும். உனக்கு எப்படி தெரியாது? எனக்கு தானே தெரியும். நான் உன்னை சந்தோஷப்படுத்தி வைக்க வந்திருக்கிறேன். படுத்தி வை. ரம்மி, அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நிச்சயம் ஆயிட்டு இருக்குது தெரியுமா? அப்படியா? எந்த புண்ணியவதி வரப்போறாளோ? ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ கூட தான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா, நான் கூட தான் கொடுத்து வச்சவ. அடச்சே, நான் என் சம்பள பணத்தை எல்லாம் அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல வந்த. அப்போ என்ன கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் உன் மனசுல இது வரைக்கும் தோணவே இல்லையா? நீ கேக்குறத பார்த்தா இனிமேலாவது அந்த எண்ணம் தோணணும்னு உத்தரவு போடுவ போல இருக்க. ஐயோ ஐயோ, உத்தரவில்லை, ஒரு வேண்டுகோள். உடனே சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா இல்லையா? பதில் தேவை. இந்த பாரியா, உன் பேருக்கு தகுந்த மாதிரி தான் நீ எல்லாத்துலயும் சேர்ந்துக்கிற. குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. இந்த விஷயத்தை கத்தி சொல்லணுமா? குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. அடச்சே, ஏதாவது ஒரு வேலையில ஸ்டெடியா நின்னு 4 காசு சம்பாதிச்சு பேங்க்ல போட்டு பாஸ் புத்தகத்தை கொண்டு வந்து என் கையில குடியா. அது வரைக்கும் இந்த காதல் கீதல் ஊடல் கீடல் பாடல் கூடல்னு வந்த உடம்பு தாங்காது. கவலைப்படாதே, நீ வச்ச பரீட்சையில பாஸ் பண்ணி அந்த பாஸ் புத்தகத்தோட முன்னால வந்து நின்னு ரம்மி என்னதே மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க. என்ன அப்படிப்பட்ட அழகிய அந்த பொண்ணு? அதை ஏன் கேட்கிறேன்? அந்த மாதிரி ஒரு அழகிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது ராக்கா. என் உயிரை பணியம் பெற்றாவது அவளை நான் அரைஞ்சேட்டு. அந்த பாபு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க என்ன நிறைவேறாது. முதல்ல அவனை தீர்த்து கட்டுனு. ராக்கா, பாபுவை கொண்டு போலீஸ்ல நான் மாட்டிப்பானே. அந்த வேலையை செய்ய சிறுத்தைகள் இருக்கு, அதுக்கு பயிற்சி கொடுக்க நீ இருக்கிற. என்ன ஒண்ணும் புரியலீங்களே? இதப்பா, பாபுவின் வேர்வப்பட்டிருக்கிற கைக்குட்ட இத சிறுத்தைகளுக்கு மோப்பம் காட்டு. பிறகு பாபு இருக்கிற பக்கமாக அவைகளை ஏறி விடு. அப்புறம் பாரு, அந்த சிறுத்தைகள் ரெண்டும் பாபுவை கடிச்சு கொலை எடுத்து விடும். பிரமாதமான யோஜனை. இந்த வேற ஆரம்பி வாங்க.
காட்ராஜா, இனி நீட்டு கம்பிய லதா, மை டியர் லதா. லதா குட்டி, என்ன லதா ஒரு மாதிரியா இருக்க? வந்து நான் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா இன்னொரு மாப்பிள்ளைய பாத்துட்டாரா, அதனால நான் அவரைத்தான் கட்டிக்கணுமா. ஓஹோ, அப்ப அங்கேயும் நம்ம கேஸ் தானா? அப்படின்னா நான் அம்மா கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். டேய், மரியாதையா நான் சொல்றத கேளு, அந்த பொண்ணை மறந்துரு. நம்ம சொந்தத்திலே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல முடியும்? சரின்னு சொல்லிட்டு அம்மாட்ட. லதா, லதா, லதா. ஐயப்பா, கோவமா? பின்ன என்ன, நீங்க எனக்கு துரோகம் செஞ்சுட்டீங்க. நீதான் எனக்கு துரோகம் செஞ்சுட்ட. கிடையாது, நான் உங்களை வேடிக்கை பாக்குறதுக்கு அப்படி சொன்னேன். எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டார் தெரியுமா? எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க தெரியுமா? உண்மையாவா? உண்மையாவா? போங்க, இப்படித்தான் என்ன ஏமாத்துறதாக்கும். லதா, ஏலதா, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க சந்தேகம் இருந்தது உனக்கு? உங்க அம்மா என்ன, உங்க மேலேயே எனக்கு சந்தேகம் இருந்தது. போச்சுடா. ஏன் சொல்லட்டுமா? கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ, காவலில் எத்தனை தெய்வமோ, மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ, மனதில் எத்தனை வெள்ளமோ. கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ, காவலில் எத்தனை தெய்வமோ, மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ, மனதில் எத்தனை வெள்ளமோ. கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ. அவன் தோட்டத்தில் எத்தனை மான்களோ, அவன் தோள்களில் எத்தனை கிளிகளோ, அவன் பாட்டுக்கு எத்தனை ராகமோ, அவன் பார்வையில் எத்தனை பாவமோ. தோட்டத்தில் எத்தனை மான்களோ, தோள்களில் எத்தனை கிளிகளோ, தோட்டத்தில் எத்தனை மான்களோ, தோள்களில் எத்தனை கிளிகளோ, பாட்டுக்கு எத்தனை ராகமோ, பார்வையில் எத்தனை பாவமோ. பாட்டுக்கு எத்தனை ராகமோ, பார்வையில் எத்தனை பாவமோ. கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ, காவலில் எத்தனை தெய்வமோ, மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ, மனதில் எத்தனை வெள்ளமோ. கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ. என் கண்ணன் தொட்டது பொன்னாகும், அவன் கனிந்த புன்னகை பெண்ணாகும். மங்கை எனக்கு கண்ணாகும், அவன் மறந்து விட்டால் என்னாகும். கண்ணன் தொட்டது பொன்னாகும், அவன் கனிந்த புன்னகை பெண்ணாகும். என் கண்ணன் தொட்டது பொன்னாகும், அவன் கனிந்த புன்னகை பெண்ணாகும். மங்கை எனக்கு கண்ணாகும், மறந்து விட்டால் என்னாகும். மங்கை எனக்கு கண்ணாகும், மறந்து விட்டால் என்னாகும். கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ, காவலில் எத்தனை தெய்வமோ, மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ, மனதில் எத்தனை வெள்ளமோ. கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ.
விடக்கூடாது. நான் போய் சுட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு போ. இந்த தனி காட்டுல எப்படி நான் போறது? சரி வா. என்ன ஒண்ணுல புடவை முடியல மாட்டிக்கிச்சு. வா. என்னலப்பா? இது பாருங்க, இனிமே என்னால நடக்கவே முடியாது. நீங்க போங்க, நான் இங்கே இருக்கிறேன். உன்னை இந்த இடத்துல தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? அத பாத்தியா? அங்க போ, வா. லதா வா. இந்த இடம் பாதுகாப்பா இருக்கும். இங்கே இரு. கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன். நீங்க இல்லைன்னா எனக்கு பயமா இருக்குமே. பயப்படாத, நான் வெளியே மூடிட்டு போயிடுறேன். தைரியமா இரு. சரி, சீக்கிரம் வந்துருங்க. சரி லதா. பாபு, ரொம்ப பயந்துட்டியா? வாங்க வாங்க போலாம் முதல்ல இங்க இருந்து. பாப்பா, இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. வாங்க பேசாம வீட்டுக்கு போலாம். என்னது விளையாடுறா பேசுற? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சிறுத்தை கொல்லாம எப்படி போறது? சிறுத்தை 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 என்ன இவ்வளவு பிடிவாதம் செய்றீங்க? நான் யார் தெரியுமில்ல? ஆமா ஆமா தெரியும், வேட்டைக்காரர். சரி சரி வா வா. என்ன மேனேஜர்? அம்மா வீல் பஞ்சர் அடிச்சீங்க. அம்மா பக்கந்தாம்மா, நடந்தே போயிடலாங்க. அப்படியா? நான் 2 நிமிஷத்துல சரி செய்யறேன். மேனேஜர், நாங்க முதல்ல போறோம், நீங்க அப்புறம் வந்து. சரி. ஐயோ, என்னால இனிமே நடக்கவே முடியாது. என்ன கொண்டு போய் வீட்டுல போட்டுடுங்க. என்ன லதா இப்படி சொல்ற?
சார் 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 வாங்க சார் வாங்க. பாபுவா? என்னப்பா? ஒண்ணும் இல்ல, இது யார் தெரியுதா உங்களுக்கு? ஓ தெரியுமா, நம்ம கேப்டன் சுந்தரத்தோட பொண்ணு லதா. ஓ லதா, இவரு தெரியுமா? தெரியும், எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. வயசே, இவர் தான் எனக்கு வேட்டை சொல்லி கொடுத்தவர். சார் ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னது? லதாவை அவங்க வீட்டுல கொண்டு விட முடியுமா? ஓ அனுப்பு. லதா, இவரோட போ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். தைரியமா போ, மிருகங்கள்லாம் இவரை பார்த்தா பறந்துடும். பயப்படாம வாமா. சரி பாருங்க, நீங்க சீக்கிரம் வாங்க. சிறுத்தையோட கட்டி புரண்டு இருக்கு, புதற்குள்ளே போயிட்டாரு. புதற்குள்ளையா? எங்க வா? இங்கதான். பாபு, இது மேனேஜர் போட்டிருந்த துணிதான். அவர் என்ன ஆனாரோ தெரியலையே. பாபு, இனிமே மேனேஜர் நம்மால பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? ஆமாமா, இந்த பள்ளத்துல வந்தவங்க யாரும் மீண்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? இதுக்கு அடியில் ஓடுற ஆத்துல இருக்கிற முதலைகள் யாரையும் உயிரோட விட்டு வச்சதே கிடையாது. பாபு, உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், வேட்டுக்கு போய் தாயும் குட்டியுமா இருக்கிறது பிரிக்காது, கணவனும் மனைவியுமா இருக்கிறது கொல்லாது. கேட்டியா? உன்னுடைய தவறுனால மேனேஜர் இன்னைக்கு என்ன கதி ஆயிடுச்சு பாத்தியா? மிருகத்தை போய் மனிதனுக்கு ஒப்பிட்டு பேசுறீங்களே. மிருகமா இருந்தாலும் அதுகளுக்கும் பந்தம், பாசம், உணர்ச்சி எல்லாம் இருக்குடா. அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. வீட்டுக்கு வா. பேசாம வாடா. என்ன பாபுவை கொண்ட சிறுத்தைகளை அனுப்பிச்சோமே, என்ன ஆச்சு? 2 சிறுத்தையில அவன் பெண் சிறுத்தையை சுட்டு கொண்டுட்டான். கவலைப்படாதீங்க, பெண் சிறுத்தையை பறி கொடுத்த ஆண் சிறுத்தைக்கு வெறி வந்துடுது. அதனுடைய குணம் எனக்கு தான் தெரியும். பாபுவை பழி வாங்காம விடவே விடாது. அதுல இந்நேரம் அவன் வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்கு.
நீதானே? சிறுத்தை வந்துருச்சு. பேசுறதுக்கு நேரம் இல்லமா, முதல்ல அந்த சிறுத்தை சுட்டு கொண்டு வந்துடுறேன். பாபு வேண்டாம், நான் சொல்றது கேளு. எப்போ அது இவ்வளவு தூரம் வந்துருச்சு? அப்பவே சுட்டு கொண்டு இருக்கும். ஒரு தடவை வந்து கண்டுகிட்டா இனி அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டு வைக்கவே கூடாதுமா. நகருங்க. பாபு இப்ப நீ போக கூடாது. சத்தியமா சொல்றேன், இப்ப நீ வெளியே போனே உனக்கு முந்தி நான் போய் சிறுத்தைக்கு பலியாயிடுவேன். வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. இப்படியே விட்டு வச்சிருந்தா ஆபத்து. ஆமாமா, சிறுத்தையை விட்டு வச்சா அண்ணனுக்கு ஆபத்து, அண்ணனை விட்டு வச்சா சிறுத்தைக்கு ஆபத்து. ஆனா ரெண்டு பேருமே சமாதானமா போறதுக்கும் சான்ஸே இல்ல. சிறுத்தை சமாதானமா போனாலும் போகும்போது இருக்கு, அண்ணன் நடனா துப்பாக்கி கையுமா சுத்திட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஜோக்கர், வேட்டுக்கு போகாம வீட்லயே இருக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் செய்து வச்சுட்டா அண்ணனுக்கா பொண்டாட்டு மேல இருக்கிற பிரியத்தினால அவன் வீட்டை விட்டு நகர மாட்டான்ல? ஓ ஆமா ஆமா, பொண்டாட்டி மேல பிரிய இருந்தா வீட்டை விட்டு நகர மாட்டான். நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், உனக்கு லதா வீடு தெரியுமில்ல? லதா தெரியாது, தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போகணும். நம்ம போறோமா? ஆமாண்டா. ஏன் அவங்களுக்கு நம்ம வீடு தெரியாதா? வரமாட்டாங்க. சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறியா? சரி சரி, போய் படுத்துக்க. படு. அம்மாவும் போயிட்டாங்க, அண்ணனும் போயிட்டாரு. சிறந்த ஜன்னல், சிறுத்தை வந்த வழி, இங்கு நான் தனியே. முருகா, இருக்காருங்க. நான் சொல்றது கேப்டன் சுந்தரம். ஆமா, அவர்தானுங்க. ஆமா, நீங்க யாரு? சிங்காரை ஸ்டேட் ஓனர் பாபு இல்ல? ஆமா. அவருடைய அம்மா வந்திருக்கிறதா சொல்லு. வாங்கம்மா, வாங்க.
வாங்க 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 உட்காருங்க 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 அப்படி உட்காருங்க. உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப நாளா எனக்கு தெரியும். ஆனா உங்களெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்குதான் கிடைச்சது. ஏமாமா அண்ணி இருக்காங்கல்ல? என்னடா அது அதுக்குள்ள முறை கொண்டாட ஆரம்பிச்சுட்டேன். இருக்கட்டும், அட்வான்ஸ் புக்கிங் பண்றாரு. பையன் யாரு? ஒரு காலத்துல அவங்க அப்பா நம்ம எஸ்டேட்ல மேனேஜரா இருந்தாரு. இவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது பெத்தவங்க காலம் ஆயிட்டாங்க. அதுல இருந்து அவன் நம்ம வீட்டுலதான் வளர்ந்துகிட்டு வர்றான். கொஞ்சம் தமாஷான